435 50 100 கால் சைடில் எஸ் என்ட்ரி ஆச்சு 435 அங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஸ்பாட்டில் சென்டரில் பிளாட் ஆகிடுது. 3 minutes டைம் ஃப்ரேம் ஒரு 350 400 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. ஸ்டே பண்ணுங்க, ட்ரேட்லேயே இருங்க. இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரேட் இல்லை. we have around 85% 80% 70 to 80% தான் கான்ஃபிடென்ட். ஸோ பாயிண்ட்ஸ் ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம நிறுத்திக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஏன்னா ஸ்பாட் சைடில் நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய லெவல்லையும் மூவ்மெண்ட் காட்டல உள்ளோ. ஸோ டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் வந்துடலாம். இன்றைக்கி வந்து புது ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். 50-100 புட்டில் ஒரு சப்போர்ட் 340 சப்போர்ட்டை உடைச்சிட்டு போயிருக்கு. இப்போ அந்த சப்போர்ட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு போனது நெக்ஸ்ட்டு கீழே சப்போர்ட் போகிற வரைக்கும் நம்ம ட்ரேடில் ரீட்டைன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்பாட் சைடு ட்ரேட்லேயே இருந்தோம். ஸ்பாட் சைடு பெரிய மூவ்மெண்ட் எதுவும் காட்டல. மேலே இருக்குது இங்கே இருக்கு பாருங்க. அவ்வளோ பெருசாக காட்டல. இது வெறும் ஒரு பிளாங்க் ஏரியாவில் இருக்குது. அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கல. சப்போர்ட்ன்ற சென்ஸ் நம்மளுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் ஆகல. 340 50-100 புட்டில் கட் ஆகிட்டு கீழே போயிருக்கு. இதுதான் நம்மளுக்கு இந்த இடம் இருக்கு பாருங்க. இங்கே ஒரு லெவல், இது அடுத்த சப்போர்ட்டு. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி பிளான் ட்ரேட்லேயே இருங்க. இந்த லைன் எங்கே வருது ஒரு 211 வந்து அடுத்த சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு அது ப்ரீச் ஆகணும். 340லேருந்து 211க்கு போகிறதுக்குள்ளே நம்ம ட்ரேடை கால் சைடு க்ளோஸ் பண்ண போகிறோம் இது வரைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்ட்ராட்டஜி டுடே. நம்ம ஸ்பாட் சைடில் அவ்வளோ நம்மளுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு சப்போர்ட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டோம். த ரீசன் இஸ் வெரி ஃபாஸ்ட். இவ்வளோ சீக்கிரம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு ஒரு 10 minutes வெயிட் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஒரு 20 பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஒரு டார்கெட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். சின்னதாக வெளியே போய்க்கலாம். ஏன்னா கேப் அப் ஆகிடுச்சு. இப்போ இது டவுன் ட்ரெண்ட் எடுத்துன்னு வருவாங்களா அப்பில் போவாங்களான்றது ட்ரேட்லேயே ரீட்டைன் பண்ணுங்க. அப்படி கீழே போகிற மாதிரி இருந்தால் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருங்க. 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டுக்கு 10 பாயிண்ட் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஒரு 4 லாட் மட்டும் போட்டுருங்க. எஸ் போகும், கண்டிப்பாக போகும், ரீட்டைன் ஆகும் உள்ளவே. ஏன்னா நம்மளுக்கு இந்த புட் சைட் பாருங்கள் 435 எடுத்திருக்கோம். அந்த வரைக்கும் சப்போர்ட் வந்துடணும் நம்மளுக்கு. 50-100 புட்டில் ஒரு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் இருக்குது. ட்ரேடில் ரீட்டைன் ஆகும். போச்சுன்னா அது கீழே ஒரு 10 பாயிண்ட் கொடுக்கலாம். 435க்கு கீழே ஒரு 10 பாயிண்ட் 25 வரைக்கும் போட்டுக்கலாம். அதனால தான் லாட் சைஸை நான் குறைக்க சொல்கிறது. இன்றைக்கி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ட்ரேட்லாம் இல்லை இன்றைக்கி ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்பாட்டில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல கரெக்டாக. எந்த பக்கம் டிசிஷன் மேக் பண்ணோன்னு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டோம். அதான் ரீசனு. 211ல் ஃபைனல் சப்போர்ட் இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் ப்ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்லை அது முன்னாடியே நம்மளுக்கு ஒரு 25 பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா கூட வில் எக்ஸிட், டோன்ட் வரி. பெரிய லாட் போட்டவங்க இன்றைக்கி ஒரு 20-25 பாயிண்ட்டுக்கு மேலே நிற்க வேணாம். ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் மேலே இருக்குது. இன்றைக்கி ஒரு 460 தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அது அடிக்கும். கால் சைடில் சொல்கிறேன். 50-100 காலில் 460 நிறைய அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இருக்குது. டார்கெட் அது வரைக்கும் வச்சுன்னு நம்ம வந்துடலாம். 456 ஸ்டாப் லாஸ் அவைலபிள் இருக்குது. அதான் நம்ம டார்கெட். இன்றைக்கி போச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துடலாம். இப்போ எவ்வளோ வருது? எஸ் ஒரு 22 பாயிண்ட்டுக்கு மேலே வருது. அதுக்கு விட்டுரும். போச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே கேட்கவே வேணாம், எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்மளுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்குது, டோன்ட் வரி. நம்ம ஃபேவரபுளாக தான் போயிட்டுருக்கு. ஸ்பாட் இப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது நம்மளுக்கு. நிஃப்டி பேங்க் ஸ்பாட் சென்டரில் வரணும், சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ரீட்டைன் பண்ணுங்கள் ட்ரேடை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 51-100 புட்டில் வந்து ஒரு புல் பேக்குக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கு. புல் பேக் பண்ணுதா இல்லை கீழே போதா? எஸ் கீழே தான் போகுது. எஸ் டார்கெட் ரீச். பெரிய லாட் எல்லாமே வைண்ட் அப் பண்ணிடுங்க. பெரிய லாட்ஸ் யாரும் இருக்க வேணாம். இதுக்கு மேலே ஒரு 2-3 லாட் மட்டும் வச்சுங்க. ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து இப்போ நம்ம ஒரு ஆப்போசிட் ட்ரெண்டில் தான் இருக்கோம். ஏன்னா புட் சைடில் தான் இது பிளான் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டை. கால் சைடில் போய் நம்ம ரொம்ப நேரம் பாயிண்ட்ஸ் கொடுக்க வேணாம். சின்ன பாயிண்டில் சீக்கிரம் வந்துடலாம். தப்பு பண்ணிட்டோம். பட் கொஞ்சம் புட் சைடு எடுத்துருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி. கால் சைடில் எடுத்துட்டோம், தப்பு இல்லை. இன்னும் ஒரு 10 to 20 minutes வெயிட் பண்ணியிருந்தாக்கா புட் சைட் பார்த்துக்கலாம். ஓகே. 456 பெரிய லாட்டெல்லாம் வந்துட்டுருக்கீங்க. ஒரு 2-3 லாட் மட்டும் மேலுக்கு வச்சுக்கோங்க. சின்ன ஏன்னா மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த புட் சைடு வாட்ச் பண்ணே இருங்க. 50-100 புட்டில் தான் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளம் இருக்குது. அங்கே கேண்டில்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக மாறிடுச்சு. ஒரு புல் பேக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ
ஆனால் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் க்ரீன் கேண்டில் காட்டுது. இன்னும் ஒரு டார்கெட் பிளான் பண்ணியிருக்கோம் மேலே 471, எஸ் 472, 71ல் ஒரு டார்கெட் பிளான் பண்ணியிருக்கோம். அது வருது 37 பாயிண்ட். டெய்லி 9:15 நம்ம வந்துடுவோம் 10:30 நம்ம 40 பாயிண்ட் கிட்ட அது வந்துடுச்சு. அது கரெக்டாக இருக்குது. டெய்லி ட்ரேடுக்கு நம்மளுக்கு 40 பாயிண்ட்ஸ் பிளான். 220 எடுக்கலாம்னு இன்னைக்கு பிளான் பண்ணோம். இங்கே 50-100 புட் அழகாக வந்துட்டுருக்கு. ஃபேவரபுளாக ட்ரேடில் இருங்க, வெளியே வர வேணாம். இன்னைக்கு பாயிண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது இருந்தாலும் புரிஞ்சுக்கோ, இது புட் சைடு ரிவர்சலுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பிளேயர்ஸ். புட் சைடு ஏற்றுறதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. இது கால்க்கு உண்டான ட்ரேட் இல்லை. ஏன்னா கால் சைடில் இருக்கிற ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் இது போகுது. இது எப்போ வேணால் ரிவர்ஸில் ஆகிடும். ஸோ பெரிய லாட் யாரும் வைக்க வேணாம். ப்ரீச் ஆயிடுச்சு. நல்லா அழகாக இருக்குது. 471 கட் ஆகிட்டு போகுது. 50-100 புட் பார்த்துட்டே இருங்க. க்ரீன் கேண்டல் வந்துடுச்சு இந்த சைடு புல் பேக்குக்கு. 472ல் பெரிய லாட்ஸ் யாரும் வேணாம். 2 லாட் 3 லாட்டுக்கு மேலே யாரும் இந்த இடத்துல இருக்க வேணாம். இது எப்போ வேணால் ரிவர்ஸில் ஆகிடும். ஏன்னா கண்டினியூஸாக 3 க்ரீன் கேண்டல் யோசிச்சு பாருங்க. 400 to 350 to 400 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆகி திருப்பி 3 க்ரீன் கேண்டல்ன்றது ஒரு நார்மல் ஸ்ட்ராட்டஜி இல்லை. இது புல் பேக்குக்கான அவங்க புட் சைடு போகிறதுக்கு பிளான் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு டார்கெட் பிளான் பண்ணலாம். இருங்க ஒரு 5 நிமிஷம். ரொம்ப சின்னதாக இருக்குது. கிட்டே இருக்குது. ஒரு 5 வைக்கலாமா? எப்படியோ ஒரு 4-5 பாயிண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா மேலே போய் தான் அடிப்பாங்க. அது வரைக்கும் இருக்கும் ஸ்டாப் லாஸ் இப்போ நம்மளுக்கு. அது நம்ம அடுத்த டார்கெட்டு. சின்ன லாட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. 2-3 லாட் வச்சுன்னு இருக்கவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஜாஸ்தி வேணாம். இப்போ நம்மளுது இப்போ புட் சைடில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துடுச்சு. 9:15 to 10:30 டெய்லி வருவோம். கால்ஸ் நிறைய எடுக்க முடியல. நேற்று கொஞ்சம் வெளியே போயிட்டு ட்ராவலில் இருந்தேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் 2-3 நாளில் நீங்கள் 500 வந்துடுவீங்க. நாங்கள் லைவ் வரும், சீக்கிரம் வந்துடும். 2-3 டேஸில் லைவ் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தோஸ் நேம்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அமைச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். டெஃபினெட்லி வில் send you the link as per the norms of SEBI. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரேட் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். தொடங்கணுன்னே முடிஞ்சிடுது. இப்போ இது மாதிரி எல்லாம் முடியும் போது 10:30 கூட சும்மா ஒரு காலையில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10-15 மினிட்ஸில் ட்ரேட் முடிக்கிறதெல்லாம் கூட இவ்வளோ தூரம் நமக்கு தேவை போகுது. இன்றைக்கி இதுக்கு மேலே இருக்கவே வேணாம். அது கொடுத்தா கூட வேணாம். ஏன்னா இன்றைக்கி புட் சைட் பிளான் ஆகிடுச்சு. புட் சைட் பாருங்கள், சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது. புல் பேக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. அது புட் சைடு அது ஸ்பாட்டும் சப்போர்ட் பண்ணிடுச்சு. இப்போது புல் பேக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே போயிடும். 50-100 கால். அது லாஸ்ட் டச். அது அந்த லாஸ்ட் டச் வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க போதும். இது 481 will be the last. இதுக்கு மேலே இருக்கவே வேணாம். 481க்கு மேலே நம்மளுக்கு கொடுத்தா கூட வேணாம். ஏன்னா அது கிரேஸ் தான். அது இது ஃபைனலாக வச்சுக்கோங்க. இது ஃபைனல், அவ்வளோதான். இதுக்கு மேலே அது கொடுத்தா கூட வேணாம். அந்த 2-3 லாட்டை கூட வைண்ட் அப் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பொசிஷன் க்ளோஸ். அப்படி அது செட் ஆகலன்ற பட்சத்தில் 472லேயே எடுத்துருங்க, கீழே வந்துருங்க. ஏன்னா இங்கே பொசிஷன் மாறிடுச்சு. புட் சைடு போகிறதுக்கு பிளான் ஆகிட்டு இருக்கு. புட் சைடு அழகாக எக்ஸிட்